Happy morning, dear friends. Here's yours, Dr. Ajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் என்ஹான்ஸ்டான டாபிக், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம பேசிக்கா கொடுக்கறது பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ், அதுதான் நம்ம பேசிக்கா கொடுக்குறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஸோ வாட் எவர் வி ஜஸ்ட் கிவ் ஹியர், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இருக்கிறது ஆர்கியூமெண்ட்ஸ். சோ இப்ப நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்றோமோ இந்த எக்ஸாக்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயம் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்க போகுது, அதாவது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன எக்ஸாக்ட் இன்புட் நம்ம கெட் பண்றோமோ அதை ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல யூஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ லெட் வி ஜஸ்ட் கம் வித் அ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. சோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல என்ன பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதாவது கிரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதாவது நேம் அண்ட் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. சோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹலோ நேம் அண்ட் மெசேஜ். ஸோ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்றோமோ, அதாவது என்ன வேரியபிளுக்கான வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றோமோ, அதே மாதிரி மெசேஜுக்கு என்ன வேரியபிளுக்கான என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றோமோ அது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனோட இதாகி நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்ல வரப்போகுது, தட் இஸ் பிரிண்ட்ல டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன், அதாவது கிரீட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுல நம்ம வந்து அஜந்தா அப்படிங்கிற எக்ஸாக்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நேம்காகவும் மெசேஜுக்காக குட் மார்னிங் அப்படிங்கிற விஷயமும் போக போகுது. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டிஸ்பிளே நம்மளுக்கு வரணும் அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஹலோ அப்படிங்கிறது இங்க இன்கார்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு நேம், அதுக்கப்புறமா ஒரு கமா, அதாவது நேம்க்கு அப்புறமா ஒரு கமா, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸோட சேர்த்து நம்மளுக்கு மெசேஜ். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பர்பஸா இங்க ஒரு ஸ்பேஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அண்ட் நம்ம கொடுக்கிற மெசேஜ் இங்க நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலா டிஃபைன் பண்ணிருக்கும் போது ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ இதே சேம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்குமெண்டோட ஒன்லி ஒன் ஆர்குமெண்டோட கால் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பா தேர் இஸ் அ மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். அதே மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம கால் பண்ணினாலும் நம்மளுக்கு ரெண்டு பொசிஷனல் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. சோ விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இங்க கொடுக்கணும். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம் ஏ அண்ட் பி அப்படின்னு. சோ அந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஆட் 90 and 30 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். வேரஸ் 90 இங்க வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆட்னு நம்ம கொடுத்திருக்கோம், பட் ஆனா இங்க வந்து சப்ராக்ஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ whenever we just give here, so 90 minus 30 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்க 60 அப்படிங்கிற வேல்யூவும் 60 minus 30 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 30 அப்படிங்கிற மாதிரியான வேல்யூஸும் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த சமயத்துல if நம்ம ரெண்டு பேராமீட்டருக்கு பதிலா 3 பேராமீட்டர் கொடுத்துட்டோம், அதாவது மோர் தென் த பேராமீட்டர் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு இங்க எரர் வருது. சரிங்களா? அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார்மலா நம்ம ப்ரீவியஸா நம்ம யூஸ் பண்ணினது தான் நான் திருப்பி ஒரு ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் சச் a கேஸ் நம்ம இங்க ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்திருக்கோம் அண்ட் அந்த பேராமீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இஃப் கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் இட் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷன். சோ அதுல கொடுத்திருக்கிற இந்த எக்ஸாக்ட் பேராமீட்டரை வந்து எவாலுவேட் பண்ணுது, தட் இஸ் வெதர் இட் இஸ் மாடுலஸ் 2 which is equal to 0வா இல்லையா அப்படின்னு. இஃப் இட் இஸ் 0 அப்படிங்கும்போது ஈவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டும், இஃப் இட் இஸ் எல்ஸ் அதாவது இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆட் அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட்டும் நம்மளுக்கு கொடுக்கிற மாதிரி இதை நாம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுவும் நம்மளுக்கான ஃபார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். And one more formal functionalities நான் கொடுக்குறேன். See, I just want to give you more examples because நம்ம நிறைய இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம திருப்பியும் இதுக்கு போக போறது இல்ல. ஓகேங்களா? சோ ஆனா இதை விட என்ஹான்ஸ்டு விஷயமா தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக ஜஸ்ட் a small one more recap. பாத்தீங்கன்னா இங்க again cube of அப்படின்னு கொடுத்திருக்கோம். So cube of what we are providing here அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அத
இங்க கியூப் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ற மாதிரி x into x into x அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா z அப்படிங்கிற பெராமீட்டருக்காக, அதாவது zங்கிற வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் வேல்யூ ஃப்ரம் த ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 கியூப் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்காக போக போகுது. அண்ட் அதோட ரிசல்டன்ட் நம்மளுக்கு zல பிரிண்ட் ஆக போகுது. பாத்தீங்கன்னா 2 into 2 into 2 அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நம்மளுக்கு 8 அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஓகே, சோ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, இப்போ நாம அதோட என்ஹான்ஸ்டு விஷயமா, அதாவது வேரியபிள் ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த வேரியபிள் ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 3 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஒன்னு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், keyword argument and arbitrary, அதாவது variable length arguments அப்படின்னு இருக்கு. ஓகே, default argument அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா first of all நம்ம இதே சேம் greet அப்படிங்கறதையே நம்ம இங்க எடுத்திருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் greetல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல நேம் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். செகண்ட் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து குட் மார்னிங் அப்படிங்கறத டிஃபால்ட்டா எப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே நம்ம இங்க கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த சமயத்துல ஐ ஜஸ்ட் மேக் யூ ஒன் மோர் திங். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு கிரீட் அலன் அப்படிங்கிற மாதிரி, அப்கோர்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரீட்டுக்கு நம்மளுக்கு 2 அட்ரிபியூட் இருக்கு. ஆனா நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். அப்படி இருந்துச்சுன்னா எரர் வராது. வை? பிகாஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல மெசேஜ் அப்படிங்கறத டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இன் சச் அ கேஸ் நம்ம இங்க டிஃபால்ட்டா ஏதாவது ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படிங்கும்போது இஃப் யூ கிவ் எனி வேல்யூ ஃபார் தட் ஆர்குமெண்ட், ஏதாவது பெராமீட்டர் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே, அந்த ஆர்குமெண்ட்கான எக்ஸாக்ட் அசம்ஷன் எடுத்துக்கும். அப்படி நீங்க கொடுக்கல அப்படிங்கும்போது இட் டேக்ஸ் இட் டிஃபால்ட். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டா குட் மார்னிங் அப்படிங்கிறது வந்துருது. இல்ல நீங்களா பர்பஸா சம்திங் இப்ப குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் அக்செப்ட்ஸ் வாட் யூ கிவ். நீங்க கொடுக்காத போது அங்க டிஃபால்ட்ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த வேல்யூவை, இஃப் இட் இஸ் வேரியபிள், இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆர் இஃப் இட் இஸ் அ நம்பர் ஆர் வாட் எவர் பி, அந்த எக்ஸாக்ட் வேல்யூவை அது அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் அதை நீங்க கொடுக்காத போது நீங்க என்ன இங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இன்னும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம நேம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது சோ ஹலோ அப்படிங்கறத நேமோட நம்ம கொடுக்கலாம்னு இருக்கும். சோ இப்ப காலிங் அ ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரி ஒன் அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க டேவிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹலோ டேவிட் அப்படின்னு வரப்போகுது. இதுவே நீங்க எந்த மெசேஜும் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ் நீங்க பாஸ் பண்ணீங்க, அதாவது ஃபங்க்ஷனோட கால் பண்ணீங்க அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்படின்னா இங்க இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிற எவ்ரி ஒன் நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அண்ட் யூ கேன் ஆல்சோ கிவ் எனி such a functionalities. அதாவது பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஒரு ஆர்குமெண்ட், 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நீங்க ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்க டிஃபால்ட்டா கொடுக்குறீங்க. அந்த ஆர்குமெண்ட் எங்க கொடுக்குறீங்க, அதாவது ஃபர்ஸ்டா பொசிஷனலா கொடுக்குறீங்களா இல்ல செகண்ட் பொசிஷன்ல கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க கவனிங்க, நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன் கிரீட் அப்படிங்கிறதும் அஜன் how do you do. So greetல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குதுங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை எகெயின் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், which we have just given first. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது கிரீட், இங்க நேம் அண்ட் மெசேஜ், இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இப்போ கீவேர்ட் கொடுக்குறோம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க அஜன் அண்ட் ஹவு டு யூ டூ அப்படின்னு நான் கொடுக்கும்போது அதே சேம் தான் நம்மளுக்கு இங்க வரப்போகுது. 2 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்லயும் நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னா நேம்காக அஜனும் மெசேஜ்காக ஹவு டு யூ டூ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் அதே மாதிரி நான் இங்க மெசேஜ் ஹவு டு யூ டூ அப்படிங்கிற மாதிரியும் நேம் அப்படிங்கறது அஜன், இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஆர்டர்ஸ மாத்தி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னாலும் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேப்பன் த சேம் திங். இப்போ இந்த இடத்துல ஒன்னு பொசிஷனல், 2வது கீவேர்ட்.
எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷனல் நேமுக்காக அப்படியே நீங்க இத கீவேர்டா எதுவுமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணல, டைரக்டா நீங்க அஜன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. அண்ட் மெசேஜ் மட்டும் நீங்க கீவேர்ட் அப்படின்னு, அதாவது நீங்க ஈக்குவல் சிம்பிளோட நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா இட் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் அஸ் அ கீவேர்ட். ஓகேங்களா? சரி, இப்போ யூஸ்வலா நம்ம கொடுக்கறது என்ன, கிரீட் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்னு நேம், ரெண்டாவது மெசேஜ். ஓகே, தட் இஸ் வாட் இங்க வருது. ஆனா ஒரு விஷயம் இங்க கவனிச்சுக்கோங்க. இன் சச் அ கேஸ் ஃபர்ஸ்ட்ல நீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொசிஷனல், அந்த இடத்துல நீங்க கீவேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு எரர் வரும். பிகாஸ் எப்பயுமே கீவேர்ட் அப்படிங்கிற விஷயம் செகண்ட்ல தான் இருக்கணும். ஒன்னு செகண்ட் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆர் செகண்ட் மட்டும் தான் இருக்கணும். இன் சச் அ கேஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் கெட் அன் எரர். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ திருப்பியும் வேற சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபுல் நேம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்மள ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி, அதாவது வித் ஸ்பேஸோட நம்ம மர்ஜ் பண்ணி நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கீவேர்ட்ஸை கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கொடுக்கிறோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் த சேம் எக்ஸாம்பிள், அதாவது அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் த திங் செகண்ட் எக்ஸாம்பிள் எகைன் பாத்தீங்கன்னா ஆர்டரை மாத்தி ஸ்பெசிஃபை பண்றோம். அதாவது இங்க num1 num2 அப்படின்னு இருக்கிறத இங்க பை கீவேர்டோட num2க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவும் num1க்கு செகண்டா வேல்யூவும் ஆர்டரை மாத்தி ஸ்பெசிஃபை பண்றோம். ஈவன் தோ ஆர்டரை மாத்தி ஸ்பெசிஃபை பண்ணினாலும் we are having the keyword. அப்படி கீவேர்டு இருக்கும்போது கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல we are just having a one more example. பாத்தீங்கன்னா கரண்ட், அதாவது கால்குலேட்டிங் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுல கரண்ட் இயர், பர்த் இயர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வேரஸ் கால்குலேட் ஏஜ் அப்படிங்கிறதுக்கு கரண்ட் இயரையும் பர்த் இயரையும் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணும்போது இட் ஜஸ்ட் மேக்ஸ் அ சப்ராக்ஷன் அண்ட் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அஸ் த வேல்யூ. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ பாத்தீங்கன்னா ரிமைண்டர். ஸோ இதுல டிவிடெண்ட் அண்ட் டிவைசர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்மளுக்கு இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இத டிவிஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது we are just getting the value. and of course even though நம்ம ரெண்டுத்தையும் ஆர்டர்ஸை மாத்தி கொடுத்துருக்கோம், பட் provided with a keyword அப்படிங்கும்போது we are just getting the value. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்சோ இட் இஸ் அ சிம்பிள் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா the same thing, entering the surname. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நேமும் சர்நேமும் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன் சர்நேம் அண்ட் நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ கீவேர்டை நம்ம கொடுத்து we are just getting it. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன் மோர் திங் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூஸா நம்ம ஸ்பெசிஃபை பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராங்க் அண்ட் ஹார்பர். ஸோ இதுல செகண்ட் ஒன் அதே சேம் மெசேஜை கால் பண்ணும்போது நம்ம பொசிஷனல்ல எதுவுமே கொடுக்கல, பட் ஆனா நெக்ஸ்ட் ஒன் இருக்கிற டிஃபால்ட் இதுல வந்து நம்ம கீவேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் the third example பாத்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து நம்மளுக்கு கீவேர்டா இருக்கக்கூடாது. இன் சச் அ கேஸ் எம்டி, அதாவது செகண்ட் ஒன் நம்மளுக்கு கீவேர்டா இல்லாத போது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பொசிஷனல் மட்டும் நம்மளுக்கு கீவேர்டா இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அன் எரர். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஆஃப் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are just going to have an arbitrary length. So arbitrary length அப்படிங்கும்போது what it is happening அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல we are just going to give variable names of functionalities.
ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிளை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு எனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம இதுக்குள்ளார கால் பண்ணலாம் when on just giving this grade. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நேம்ஸை நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எஸ் அது ஒரு சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டூப்பிள்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த எக்ஸாக்ட் டூப்பிள் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்போது யா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் இட் அஸ் லைக் அ 1 by 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார் லூப் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியதே இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கிரீட் அண்ட் ஒரே ஒரு நேம் அப்படிங்கிறது மட்டும்தான். பட் ஆனா இட் இஸ் அ வேரியபிள் லென்த் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்ட்ரிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க நம்மளுக்கு ஹலோ அப்படிங்கிற மெசேஜோட நம்மளுக்கு இந்த நேம் கம்பைன் ஆகி வரப்போகுது. ஆனா நம்ம இங்க எத்தனை நேம் கொடுக்க போறோம்? யா இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மோர். எத்தனை நேம்ஸ் வேணாலும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹலோ கிரே, ஹேங்க், ஐவான், ஜான், ஸோ இந்த மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ் அதாவது வேரியபிள் லென்த் கூட நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாக்ட் இன்புட் எல்லாமே ஒரு டூப்பிள்ல ஒரு சீக்வன்ஸா ஃபார்ம் ஆகி அதுக்கு நம்ம ஃபார் லூப் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யா ஹியர் ஆல்சோ ஒரு அடிஷன், அதாவது நீங்க கொடுக்குற நம்பர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் அஸ் லைக் அ சம்மேஷன். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான நம்பர் கொடுக்குறோமோ அந்த சம்மேஷனை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, தட் இஸ் பிரிண்டிங் த சம் வேல்யூ ஆஃப் தட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? சோ இது ஃபார் லூப்ல நம்ம கொடுத்திருக்கோம். வாட் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸோ அதை நம்ம இங்க நம்பர் அப்படிங்கறதுல வேரியபிளா நம்ம வேரியபிள் லென்த்ல நம்ம வாங்கிக்கிறோம். சோ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் திங்ஸ் கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணும்போது எம்டி, செகண்ட் கால் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் ஆர் இன் அ சேம் data type, and third one பாத்தீங்கன்னா yeah it is a mixed data type. So even though if it is a mixed data type நம்மளுக்கு இங்க number functionalities இருக்கு, அதனால we just got it. So mixed functionalities அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல தயவு செஞ்சு mixed datas அதாவது வந்து string அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டாம். So surely it just throws an error. ஓகேங்களா? and yeah one more thing kindly just observe here, அதாவது பாத்தீங்கன்னா one more example. So இங்கேயும் நான் இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். So sum of all numbers and அந்த exact numbers நம்ம ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா print அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண வச்சோம். இந்த இடத்துல return அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். So it is also going to return one such a functionality. ஓகேங்களா? அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அதாவது மெயினா இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் எப்பயுமே செகண்டா தான் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனல் இட் ஷுட் நாட் பி. இப்போ நம்ம ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். வை? பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஆர்பிட்ரரியா இருந்துச்சு அப்படின்னா how many variables would you just give here? சோ ஒரு இது ஆர்பிட்ரரியா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னொன்னு நான் ஆர்பிட்ரரியா, அதாவது ஒரு ஆர்பிட்ரரியா இருக்கும்போது இன்னொன்னு நான் ஆர்பிட்ரரியா ஒரு வேரியபிளா இருக்கணும் அப்படிங்கறத மஸ்ட். கொஞ்சம் அதை கான்சியஸா கவனிச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோ அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிற மாதிரியும், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் லென்த், சோ ஆர்பிட்ரரி, சோ அதை நம்மளுக்கு ஃபார் லூப் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி திங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு, செகண்டுக்கு நம்ம வேரியபிள் கொடுக்கல. சோ அது நம்மளுக்கு நல்லா இருந்தாலும் யா வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இட். ஏன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள் லென்த்துக்கான ஆர்குமெண்ட்டுக்கு ஜீரோவாவும் இருக்கலாம். whereas previous exampleல நம்ம பார்த்த மாதிரி சோ பாத்தீங்கன்னா ஜீரோ ஆர்குமெண்ட் அப்பையும் நம்மளுக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதே சேம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோ ஆர்குமெண்ட்ல நம்மளுக்கு செகண்ட் ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு 10ங்கிற வேல்யூ நம்மளுக்கு போயிருக்கு. சோ அதனால 10 நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. and next one of course it is 70, 40 and 20. இங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க 70 வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், 40 and 20 it is a variable lengthல இருக்கிற ஆர்குமெண்ட். and last but not least இங்க பாத்தீங்கன்னா 30 of course 30 வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் and
Next 3 இருக்கிறது variable argument. ஓகேங்களா? யா யூ கேன் ஆல்சோ கிரியேட் ஆஸ் லைக் சச் அ திங், அதாவது பர்டிகுலர் டீம் அண்ட் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீம் பை டீமா நீங்க கொடுக்கலாம். ஈவன் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனையும் இன்னொரு ஃபார் லூப்ல நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா யா ஹியர் இட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை திஸ் இஸ் த டீம் 1 அண்ட் டீம் 1ல வந்து தீஸ் ஆர் ஆல் த மெம்பர்ஸ் அண்ட் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன் டீம் 2ல தீஸ் ஆர் த மெம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ ஜெனரேட் லைக் தட். And towards the dear friends, last but not least ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பெராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபங்க்ஷன் நாம வச்சிருக்கோம் தட் இஸ் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு. இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். சோ இந்த ஆர்குமெண்ட்டை கெட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் n into n அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது. இப்போ do something அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன், whereas I'm just going to give function of this x. சோ அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறது f of x அப்படின்னு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க f of x என்ன நம்ம கால் பண்றோமோ it is just going to call this another function. So function as a parameter of another function அப்படின்னு. So இங்க நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெராமீட்டரா இங்க போகுது அண்ட் n-க்காக இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது போகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா it is going to have square of 3 which is returning as 9. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷனை நான் இங்க உங்களுக்காக கொடுக்கிறேன், தட் இஸ் கியூப் அப்படின்னு நான் இங்க வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல n அப்படிங்கறதையும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன், whereas it is just going to return n into n. ஓகேங்களா? சோ இது நம்மளுக்கான கியூப். இப்போ let I just give do something அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்குள்ளார நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். தட் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பெராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூப். சோ cub அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெராமீட்டர், வேறஸ் அது இன்னொரு ஃபங்க்ஷனும் கூட. அண்ட் இங்க ஒரு நம்பரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அதாவது செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ நான் இங்க 3 ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸாக்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is going to have, அதாவது கியூப் ஆஃப் 3 அப்படிங்கறத கால் பண்ண போகுது. சோ whereas it just return 3 into 3 அப்படிங்கிற மாதிரி. So it's just going to return as like 27. ஓகேங்களா? So this is what. So of course dear friends, இந்த ஃபங்க்ஷனுக்கான விஷயம் இன்னும் நம்மளுக்கு இங்க முடியல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. Of course I'm just going to make it in another video. So இந்த எக்ஸாக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். kindly make a like and subscribe பண்ணுங்க so that next எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். Thank you dear friends and happy learning.